இன்னைக்கு பேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல, யூடியூப்ல அறிவுஜீவிகள் என்ன சொல்றானுங்க? இந்தி ஒரு மொழி தானே, அதை பேசுவதால் உங்களுக்கு என்ன நட்டம்? ஏன் இந்தியை எதிர்க்கிறீர்கள்? நாங்க இந்தியை எப்போதும் எதிர்க்கவில்லை, இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம். இப்ப நாங்க இந்தியை எதிர்க்கிற மாதிரி இருந்தா, சென்னை மயிலாப்பூர்ல இந்தி பிரச்சார சபா ஒண்ணு இருக்கு. அதுல வருஷத்துக்கு 5 லட்சம் பேர் இந்தி படிச்சு வரான். அங்க திமுக போய் கரிப்பு கொடி காட்டுதா, போராட்டம் பண்ணுதா, ஆர்ப்பாட்டம் பண்ணுதா? அதே இந்தி பிரச்சார சபாவுக்கு நேரு வந்தார், சாஸ்திரி வந்தார், இந்திரா வந்தார், மொராஜி வந்தார், வாஜ்பாய் வந்தார், ஏன் நம்ம அப்துல் கலாம் வந்தார். அங்க போய் திமுக கருப்பொடி காட்டுச்சா? இல்ல அங்க போய் போராட்டம் பண்ணதா? எல்லா மொழியும் நீங்கள் சமமாக நடத்துங்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். 140 கோடி பேர் வாழும் இந்தியாவில் 25 லட்சம் பேர் தான் என் தாய்மொழி சமஸ்கிருதம் என்று சொல்கிறான். அந்த சமஸ்கிருதத்துக்கு இந்த மத்திய அரசு, இந்த ஒன்றிய அரசு ஒதுக்கின்ற நிதி 642 கோடி ரூபாய். உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற என் அன்னை தமிழுக்கு இவர்கள் ஒதுக்கின்ற நிதி 22 கோடியே 94 லட்சம் ரூபாய். ஏன் இந்த ஓரவஞ்சனை? ஏன் இந்த டிஸ்கிரிமினேஷன்? ஏன் இந்த பாகுபாடு? எல்லா மொழியும் 22 தேசிய மொழிகள், எல்லா மொழியும் நீங்கள் சமமாக நடத்துங்கள் என்று சொல்கிறோம். இப்ப நாங்க இந்தியை எதிர்க்கல, இப்ப இந்தியை படிக்கணும்ன்றவங்க நாங்க எதிர்க்கல. நெசசிட்டி உள்ளவரை இந்தி படிச்சுக்கலாம். இப்ப ஒண்ணு வேணாம், நான் சென்னையில இருந்து வரப்ப 2 பக்கமும் பெரிய பெரிய கனரக வாகனங்கள், பெரிய வாகனங்கள். அந்த வாகனத்தை ஓட்டுறது யாரு? நம்ம அண்ணன், நம்ம தம்பி. அவர் இங்கிருந்து இந்த பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவுக்கு போவாரு. அங்க போன வண்டி அவர் தெலுங்குல பேசுவாரு. அங்கிருந்து சரக்கு ஏத்திக்கிட்டு கர்நாடகா போவாரு. அங்க போன வண்டி கன்னடத்தில் பேசுவாரு. அங்கிருந்து சரக்கு ஏத்திக்கிட்டு பீகாருக்கு போவாரு. பீகாருக்கு போன வண்டி அவர் இந்தியில பேசுவாரு. ஏனென்றால் நெசசிட்டி, அவருக்கு அந்த மொழி தேவை. ஏன்னா அந்த மக்கள் கிட்ட பேசணும், பழகணும், அதனால அவர் பேசுவார். அவர் மட்டுமல்ல, அந்த வண்டியில போற கிளீனரும் 12 மொழி பேசுவோம். ஆக நாங்க இந்தியை எதிர்க்கல. இப்ப குத்தாலம் வந்தீங்கன்னா குத்தாலத்துக்கு ஏற்ற மாதிரி 10-12 கடை இருக்கும். அந்த ஒவ்வொரு கடைக்காரனும் 18 மொழி பேசுவான். ஏன்? குத்தாலம் பார்க்க வருகிற பயணிகளிடத்தில் அவன் பேசி பழகணும். அந்த மொழி அவனுக்கு தேவை, நெசசிட்டி தேவை. ராமேஸ்வரம் போனீங்கன்னா ராமேஸ்வரம் கோயிலுக்கு 2 பக்கமும் கடைகள் இருக்கும். அந்த கடைகளை மணி விற்பாங்க, சிப்பு விற்பாங்க, மாலை விற்பாங்க. அந்த கடைக்கார ஒவ்வொருத்தரும் 22 மொழி பேசுவோம். ஏன்? நெசசிட்டி தேவை. இப்ப இங்கிருந்து நம்ம டெல்லிக்கு போறோம், ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல வேலை கிடைக்குது, ஒரு பேங்க்ல வேலை கிடைக்குது, அங்க பேசணும் பழகணுன்றப்ப இந்தி மொழி கத்துக்குவான். நீ இந்தி மொழி தான் படிக்கணுன்றவார், அதை தான் நாங்க எதிர்க்கிறோம்.